இடைக்கால இந்திய அரசியலில் டெல்லி சுல்தானியத்தின் தொடக்க காலத்தில் செல்வாக்கு மிகுந்த நாற்பதின்மர் குழு குறித்து இன்று அறிந்து கொள்ளலாமா? அமீர்-இ-சகல்கானி, சலிசா, நாற்பதின்மர் குழு என பல்வேறு பெயர்களால் அறியப்படும் துர்கான்-இ-சகல்கானி, டெல்லி சுல்தானகத்தின் மூன்றாவது அடிமை வம்ச சுல்தானான சம்சுதீன் இல்துமிஷை பாதுகாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட 40 விசுவாசமான அடிமைகளின் குழுவாகும். துருக்கிய பிரபுக்களை நம்ப முடியாது என்றும் அவர்கள் தனது ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்றும் உணர்ந்தபோது சம்சுதீன் இல்துமிஷ் இந்த குழுவை உருவாக்கும் முடிவை எடுத்தார். காலப்போக்கில் இக்குழு மிகுந்த செல்வாக்கும் அதிகாரமும் கொண்டதாக மாறியது. இல்துமிஷ் இக்குழுவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் அவரது ஆட்சிக்கு பிறகு அவர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் அவரது வாரிசுகள் பலருக்கு எதிராக சதி செய்பவர்களாகவும் மாறினர். வரலாற்று ரீதியாக சம்ஷி பந்தகன் என்றும் துர்கான்-இ-சகல்கானி என்றும் அறியப்படும் இந்த குழு சுல்தானின் விருப்பப்படி டெல்லி சுல்தானியத்தை நிர்வகித்த 40 உயர்தர அதிகாரிகளான அமீர்களை கொண்ட துருக்கிய அடிமை சபையாகும். இருப்பினும் இக்குழுவின் எண்ணிக்கை எப்போதும் 40ஆகவே இருக்கவில்லை. உதாரணமாக மின்காஜ்-இ-சிராஜ் ஜூஸ்ஜானி கூற்றுப்படி ஒரு காலகட்டத்தில் இக்குழுவில் 25 பேர் மட்டுமே இருந்தனர். மூத்த மகனே வாரிசாகும் முறை இல்லாததால் உயர்குடியினர் அரியணைக்கு உரிமை கோருபவர்களில் யாருக்கேனும் ஒருவருக்கு ஆதரவளித்தனர். அவர்கள் சுல்தானை தேர்ந்தெடுப்பதில் உதவினர் அல்லது ஆட்சியின் ஸ்திரத்தன்மையை குலைப்பதில் ஈடுபட்டனர். உயர்குடியினர் பல பிரிவுகளாக பிரிந்து தொடர்ந்து சதித்திட்டங்களில் ஈடுபட்டனர். எனவே பால்பன் 40 குழுவை ஒழித்து அதன் மூலம் துருக்கிய உயர்குடியினரின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அலாவுதீன் கில்ஜியும் துருக்கிய உயர்குடியினரின் இரகசிய மற்றும் துரோகச் செயல்கள் குறித்து தனக்கு நேரடியாக தகவல் தெரிவிக்க ஒற்றர்களை பணியமர்த்தி அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். துர்கான்-இ-சகல்கானி தொடக்கத்தில் மாம்லுக் வம்சத்தின் 3வது ஆட்சியாளரான சம்சுதீன் இல்துமிஷால் உருவாக்கப்பட்டது. இல்துமிஷின் மறைவுக்கு பிறகு அதிகார சமநிலை மாறியது. சுல்தான் இந்த அமீர்களின் கைப்பாவையாக மாறினார். அவர்கள் இல்துமிஷின் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அரியணையில் அமர்த்துவதும் பதவியிலிருந்து நீக்குவதுமாக இருந்தனர். அவர்கள் தொல்லை தருவதாக கருதப்பட்டால் பெரும்பாலும் கொலை செய்யப்பட்டனர். இல்துமிஷின் அடிமைகளில் ஒருவரும் இக்குழுவின் முன்னாள் உறுப்பினருமான பால்பன் அமீர்களின் அதிகாரத்தை முறியடித்து சுல்தானின் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் மீட்டெடுத்தார். இந்த குழுவை ஒழித்தது ஒரு இருமுனை வாளாகவே அமைந்தது. அதிகாரத்தில் துருக்கியர்களின் ஏகபோக உரிமையை பாதுகாத்து வந்த சகல்கானி குழு இல்லாததால் அவர்கள் கல்ஜி பிரிவினரின் தாக்குதலுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டது. கல்ஜி பிரிவினர் தொடர் படுகொலைகள் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி இறுதியில் கல்ஜி புரட்சியின் போது துருக்கிய ஆட்சியை வீழ்த்தினர். துர்கான்-இ-சகல்கானி குழு கலைக்கப்பட்டது. அதன் உறுப்பினர்கள் ரோஹில்கண்ட் என்று அழைக்கப்படும் கதேகார் பிராந்தியத்தின் பல்வேறு கிராமங்களுக்கு தப்பிச் சென்று குடியேறினர். நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். புதிய காணொளிகளை பெற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.